வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் பயம் இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதிசுவர் அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவானால் பார்க்கப்படுறார். அவர் செவ்வாயினுடைய வீட்டில், அதாவது 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டு அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றம். எந்த ஒரு பயம் இருந்ததுனாலும் அது தானாகவே விலகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன தம்பதியினருக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும்னு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கிறதுக்காக வெளியூர் மாநிலங்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளி மதத்தினர் சார்பாக ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய 11ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தனஸ்தானத்தில் போய் லாபஸ்தான அதிபதி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் பணம் வருவாக இருக்கக்கூடும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எல்லாருமே உங்களுடைய ராசியிலே இருக்காது. 9, 10 அதிபதிகள் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 10ஆம் அதிபதியும் சேர்த்து பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், உடல் நலத்தில் நல்ல பெரிய ஏற்றம் இருக்கும். மைண்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ராசி அதன் 12 மறைகிறதுனால அரசியல் செல்வாக்கு வாய்ந்தவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனை வரும். கூட்டாளிகள் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவாளோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 25ஆம் தேதி சாயந்தரம் வரும். அதற்கு பிறகு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் போகிறார். 11ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். அது 27ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் பார்த்தோன்னா உங்களுடைய தம்பி தங்கை அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல பொருளுதவி கிடைக்கும். அதனால் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். 27ஆம் தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய 4ஆம் பார்வையினால் சந்திர பகவானை பார்க்கறதும், சந்திர பகவான் அந்த இடத்துல நீச்சப்பட்டாலும் செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறதுனால அவர் ரொம்ப அதிசுபர்ன்றதுனால அதியோகர் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கும். இந்த வாரத்தில் புதுசாக வீட்டுக்குன்னு நிறைய அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டில் அந்த சோஃபா அந்த மாதிரியான கட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் 29ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 31ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு சென்று வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். பொதுவாக இந்த வாரமான 23லிருந்து 30ஆம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாகவே இருக்கும்.